ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரி வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம், ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கார், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார். இன்றைக்கி 3/12/2024 அன்றைக்கி, அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். எல்லாருக்குமே செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும். அது தவிர பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எவ்வளவு நாளாக தனுசுல இருந்தவர் 3/12 அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார். இதுவும் ஒரு பெரிய ஏற்றம். காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்துல சுக்கிரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதனால் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ராசிக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி. பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், வர சதுர்த்தின்னு சொல்லுவோம். 2 வகையான சதுர்த்திகள். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு, தேய்பிரையில் வர்றதை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலேனால் அங்கே கேட்கிற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி அன்றைக்கி, 5/12/2024 அன்றைக்கி வர சதுர்த்தி. அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது. சதுர்த்தி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் வந்துடுறது அடுத்த நாள் அன்றைக்கி, அதாவது 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தாலேயானால் சஷ்டி விரதத்தினால எல்லாவித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும். ஏன்னா வளர்பறையில் வர்றதுனால. அதை தவிர கடன் எல்லாமே கழியக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தாலும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னும்போது, உங்களுடைய பிறந்த ராசிக்கு கோல்சார பிரகாரம், இன்றைய கோல்சார பிரகாரம் 8ஆம் இடத்துல சந்திரன் மறையக்கூடியதை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் சந்திரன் மதிகாரகன்றவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் புதுசாக முயற்சிகள் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அன்றைக்கி நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும். சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு வேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது இப்போது வர சதுர்த்தி வேறு வருது, அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இது வரலாம் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.
அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சந்திரன் எந்த நட்சத்திர பாகையில் இருக்கார், அவர் வந்து எந்த பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். அதை தவிர லக்னம் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த சந்தி எதுக்கு பார்க்கணும்னா, எனக்கு தெரிஞ்ச 40 வயசு 45 வயசு 50 வயசு இருக்கிறவெல்லாம் வந்து கோவிலில் சங்கல்பம் பண்ணிக்கும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும்னு நினச்சின்னு பண்ணிட்டு இருக்கா இது வரலாம். ஆனால் அவள் ரிஷப ராசியிலே இருக்கா. மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கா, சந்தியில் 3ஆம் பாதத்தில் அவள் இருக்கிறது 2ஆம் பாதம் நினச்சின்னு அவள் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி பார்த்தாலேனால் விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாள். விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருப்பாள். ஆனால் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். அதனால் எந்த பாதத்தில் இருக்கோம் அப்படின்றதே தெரியாமல் ஒரு குத்து மதிப்பாக ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாதங்களில் மாற்றங்களும் ராசியின் மாற்றங்களும் அதிகமாக வரும். அதே மாதிரி லக்னத்துக்கும் வரும். அதே மாதிரி லக்னத்துலேயும் மாறுபடு வரும்பொழுது உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு இவர் ஏற்றவர் சுபர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அந்த காலகட்டத்தில் நிறைய தோல்விகள் வரும். வெற்றி வரும்னு நினச்சிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம். எல்லா இடத்துலையும் அடி விழும். பெரிய தோல்வியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து லக்ன சந்தியை பார்த்து, லக்ன புள்ளி எங்கே வருதுன்னு பார்த்து, அந்த புள்ளி வந்து இந்த ஜாதகனுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையா புக்தியா அந்தரமமா சூக்ஷ்மமா இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் எந்த அளவுக்கு இவளுக்கு கை கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன். எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது இந்த வாரம் 2/12/2024 8/12/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கார். ரொம்பவும் கெடுக்க மாட்டார். இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும், உடல் நலத்தில் பின்னடைவு வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருக்கார். அதனால் வந்து பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஜென்ம சனி நடக்கிறது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் சற்று கவனமாக இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர வந்து குடும்பத்தில் சற்று கொஞ்சம் தடாலுடன் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். அதனை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். ஆனால் அவர் நீச்ச வக்கரம் மாறுறதுனால உச்சம் பெற்றதற்கு சமமாக போகிறார். அதனால் 3/10 அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறதன் மூலியமாக வேலை தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். இந்த வாரத்தில் வந்து 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுறது பெரிய ஏற்றம். குடும்பத்தில் பார்த்தோம்னா தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் சுக்கிரனே. மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு. நான் ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம். பரிவர்த்தனை யோகம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் அதாவது 10ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்க திக்பலம் பெறுறார் சூரியன். அதாவது 10-11 அதிபதிகள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது 7-8 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல திக்பலம் பெறார். சப்தமாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்றதற்கு சமம். ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது. நேரடியாக ஆட்சி பெற்றால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனையும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனையும் வரும். ஆனால் இது திக்பலம் பெற்று ஆட்சி பெற்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக மறைமுகமான பிரச்சனைகள். நண்பர்களை நம்ப வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஜாகிரதையாக போடுறது நல்லது.
இந்த வாரம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 10ஆம் இடத்துல பார்த்தாலேனால் சூரியன், சந்திரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள். சந்திரன் நீச்சப்பட்டு போகிறார். சந்திரனோட வீட்டில் வந்து செவ்வாய் நீச்சப்படுறார். பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம், திடீர் பணவரவு, புதிய தொழில் அமையும். அதை தவிர இரும்பு சம்பந்தமான தொழில்கள், அதை தவிர அட்வொகேட்டாக இருக்கிறவா இவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 2/12/2024 மாலை 4:30 மணி வரலும் சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தாலேனால் 2ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 6ஆம் தேதி இரவு 4ஆம் தேதி இரவு 11 மணி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 6ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால வேலை மூலியமாக செய்யக்கூடிய வேலையில் வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து திடீர்னு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர இன்க்ரிமெண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடியது பெரிய விசேஷம். முயற்சிகள் வெளிநாடு போகணுன்றது கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து 6ஆம் தேதி 4ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 7ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தோம்னா சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கிற கணவன் மனைவியிடையே உண்டான அந்யோன்யம் பெருகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய புணர்ப்பு யோகம் அமையிறது. 6ஆம் அதிபதி சேரும்பொழுது கொஞ்சம் உடல்நிலையில் சற்று பிரச்சனை இருக்கும். புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பிரமுகர்கள், அதை தவிர வந்து இந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவா, கருப்பு மண், கருப்பு துணி, இந்த மாதிரி வியாபாரம், இரும்பு, ஸ்டீல், இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாகிரதையாக பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை தவிர வந்து எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் வந்து நீங்கள் சனீஸ்வர பகவானை போய் கும்பிட்டுட்டு வாங்கும். அதை தவிர வந்து சனிக்கிழமை ஒரு எள்விளக்கு போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.